கிரிக்கெட்டில் மேட்ச் ஃபிக்ஸிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலீஷில் ப்ரிஃபிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரிஃபிக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேர்ட் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி சில லெட்டர்ஸ் ஆட் பண்ணால் அதோட மீனிங் மாறும் அண்ட் புது வேர்ட் நமக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி நெகட்டிவ் மீனிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 ப்ரிஃபிக்ஸ் தான் அண்ட் இன். இதோட மீனிங் நாட், அதாவது இல்லைன்னு அர்த்தம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஷீ இஸ் unable to work. ஏபிள் அப்படின்னா நம்மளால முடியும்னு அர்த்தம். அதே அன்ஏபிள்னா முடியாது அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும். ஐ ஆம் இண்டிபெண்ட். டிபெண்ட் அப்படின்னா ஒருத்தங்களை சார்ந்து இருக்கிறது. இண்டிபெண்ட்னா அதோட ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்ஸ்க்காக நிறைய நம்ம ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதே மீனிங் உள்ள ப்ரிஃபிக்ஸ் தான் இது 3ம். ஆனால் இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட், அதாவது லீகல் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஐஎல் யூஸ் பண்ணும். லிட்ரேட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இல்லிட்ரேட் அப்படின்னு வரும். லீகல்னா லா சம்மந்தப்பட்டது, இல்லீகல் அப்படின்னா லாக்கு எதிரானது. லிட்ரேட் அப்படின்னா படித்தவங்க, இல்லிட்ரேட் அப்படின்னா படிக்காதவங்க நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஆரில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஐஆர் அப்படிங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெகுலர் அப்படின்னா டெய்லி நடக்கிற கரெக்டான விஷயங்கள். இர்ரெகுலர் அப்படின்னா மாறி நடக்கிற விஷயங்கள். ரிலவெண்ட் அப்படின்னா சம்மந்தப்பட்டது. அதே இர்ரிலவெண்ட் அப்படின்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு மாறிடும். அதே இங்கே எம்பி இல்லை ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஐஎம் யூஸ் பண்ணும். இங்கே பாசிபிள் இருக்குது, அதுக்கு முன்னாடி இம்பாசிபிள்னு மாற்றினா அது முடியாது அப்படின்னு ஆகிடும். பாசிபிள்னா என்னால் முடியுங்கிறது அர்த்தம். மாரல் அப்படின்னா ஒழுக்கமானது அப்படின்னு அர்த்தம். ஐஎம் யூஸ் பண்ணி ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இம்மாரல்னு மாறும், அதாவது ஒழுக்கமற்றது அப்படிங்கிறது மாறிடும். திரும்பவும் சொல்கிறேன், இன் இது ரெண்டுமே ப்ரிஃபிக்ஸ்னால் நாட்டுங்கிறது மீனிங். இது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் சில ரூல்ஸ். எல்லுன்னு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஐஎல் யூஸ் பண்ணுங்கள். ஆர்ன்னு ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் முன்னாடி ஐஆர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பிக்கும் எம்முக்கும் இருக்க வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஐஎம் யூஸ் பண்ணுங்கள். ஐஎல், ஐஎம், ஐஆரை ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணி சில வேர்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். Anglophone, your phone is your English teacher.